ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு கியூட்டான ஒரு ஹால் வீடியோ பார்க்க போகிறோம். மெயினாக வந்து என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீசெண்ட் டைமு. ஸோ என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஹேர் வந்து ஃபாலோ ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நான் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை மைல்டான ஹெட்டேக்லாம் இருக்குது அப்படின்னா கூட இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி என்ன டிப்ஸ் அப்படின்றது வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். கையில் 2-3 ஆயில் பாட்டில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இப்போ டைம் வந்து ஒரு 6:30 6:45 இருக்குது. மார்னிங் வந்து ரெகுலராக நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கில் தலைக்கு எண்ணெய் வைக்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. மோஸ்ட்லி வந்து நைட் டைமில் சில பேர் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்க மார்னிங் எழுந்து. அது வந்து ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணலாம். பட் பில்லோஸ்லாம் வந்து ஆயில் ஆகாமல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா மார்னிங் ஒரு 5 o'clock 5:30 அந்த மாதிரி நீங்கள் எந்திரிச்சிடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1 hour வந்து இந்த ஹேர் ஆயிலிங் பண்ணிட்டு 6:30 வந்து நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஓவர் டே அப்படியே வந்து தலைக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே கூட எண்ணெய் வச்சுட்டு அப்படியே கூட அந்த வீக் வந்து நீங்கள் மற்ற நாளில் வந்து எண்ணெய் இல்லாமல் கூட ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து ஃப்ரீயாக கூட வச்சுக்கலாம். பட் ஹேர் ஆயிலிங் அப்படின்னு ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட். இல்லை மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணக்கூடிய என்னோட ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா பேராஷூட்டில் வரக்கூடிய பியூர் கோகோனட் ஆயில் இல்லைன்னா ஜாஸ்மின் ஆயில். அதே பேராஷூட்டில் பியூர் ஜாஸ்மின். இப்போ வந்து பேராஷூட்டில் அர்கன் ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரிஸ் கண்ட்ரோலுக்காக. ஏன்னா நிறைய வந்து சிக்கு விழாமல் இருக்கும். அதுலேயே வந்து லாங் ஹேர் கொஞ்சம் வளர சிக்கு வந்து அதிகமாக வரும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இவ்வளோ முடிச்சுட்டேன். இது வந்து ஒரு 3 months இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட செகண்ட் பாட்டில். ஏன்னா நான் மட்டும் தான் இந்த பாட்டில் யூஸ் பண்ணுவேன். குழந்தைங்க வந்து தனியாக அவளோட பாட்டில் வந்து வேற இருக்குது, வேற ஹேர் ஆயில் அவளுக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பாட்டில் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸ்மெல்லாம் பார்த்துட்டேன், நல்லா இருக்கு. இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. லைக் எப்படின்னா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா வாட்டரியாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தான் இதை ரெட் கையில் வச்சிருக்கேன். சோல்ஃப்ளவரோட ரோஸ்மேரி லாவெண்டர் ஹெல்தி ஹேர் ஆயில் 100% பியூர் நேச்சுரல் ஆர்கானிக் கோல்ட் ப்ரெஸ்டு செக் எண்ணெய் மாதிரி தான் இது. உங்களுக்கு சின்ன இச்சினஸ் இருக்கும், இல்லைன்னா டேண்ட்ரஃப் இருக்கும், சின்ன அதாவது பெயின் கடிக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம அது வாருவோம், ஆனால் வந்து அதில் எதுவுமே இருக்காது. ஆனால் மைல்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல இச்சினஸ் இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரோம், லாங் ட்ராவல் பண்ணிட்டு வரோம்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஃபீல் பண்ணும். ஸோ அதை மாதிரிலாம் யாருக்காவது இருக்குது, இல்லை டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு. உண்மை அந்த ரோஸ்மேரி அந்த ஸ்மெல் இருக்கும்ல அப்படியே இருக்கு. ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து நீங்கள் இச்சினஸோ ஒரு டேண்ட்ரஃப் இருக்கிற மாதிரியோ ஃபீல் பண்ணுறீங்களோ, இல்லைன்னா சின்னதாக வந்து கடிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை வந்து முடி நிறைய இடத்துல வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக கொட்டுது, பிரேக்கேஜஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற இடத்துலாம் நீங்கள் இது பண்ணோம். நான் வந்து ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்கேல்பில் மெயினாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி நான் இதை இது பண்ணுறேன். மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரிலீஃபிங்காக இருக்கும். சில பேருக்கு மைல்டு ஹெட்டேக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மசாஜ் கொடுங்க, சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்கிறது. ஸோ இது ஷார்ட் ஹேரு, தின் ஹேரு, திக் ஹேரு, லாங் ஹேரு யார் வேணாலுமே யூஸ் பண்ணலாம். எஸ், ஸோ இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ஹேரில் வந்து நான் மோஸ்ட்லி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது மொத்தத்துக்கும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுக்கும். நான் உள்ளே முடிச்சிடுறேன். ஸோ இதில் நான் எங்கே அப்ளை பண்ண போகிறேன்னா இந்த டிப்பில் இங்கே வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். 150 ml இருக்கும். எஸ், 225 ml இந்த பாட்டில். இல்லைனா 2.5 months வரும், அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணுவேன் ஹேர் ஆயில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே லூஸான பன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், சூப்பராக இருக்கும். அண்ட் ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு 2 hours கழித்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ரெகுலராக நான் வந்து ஒரு 1 or 2 hours மினிமம் வந்து நான் நல்லா ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் ஊறினதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவேன். கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா நான் 2 hours வாஷ் பண்ணிட்டேன். சப்போஸ் நான் வெளியில் போகல அப்படின்னா கண்டிப்பாக வந்து 4 hours ஆகுது நல்லா தலையில் வந்து எண்ணெய் ஊற வச்சுருவேன். ஏன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஹீட்டுமே குறையும். ஸோ இப்போ வந்து நான் லிப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைஃபனோடைய லிப் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் பார்க்குறது சுகரியாக தெரியும் அது லிப்பில் அப்ளை பண்ணும்போது. அண்ட்
அண்ட் எனக்கு வந்து 2 ப்ராடக்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாவில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரிவ்யூ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அது மெயினாக வந்து ஒன்று வந்து எனக்காக, இன்னொன்று வந்து அவங்களுக்காக. ஒன்று வந்து நிவ்யாவுடைய ப்ளூ அந்த டப்பு, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி வாட்டர். இது வந்து கேன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரே கேன் மாதிரி வந்துடும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கும். இந்த ரோஸ்மெரி வாட்டர் ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நாள் போக போக லைக் ஒரு 3 வீக்ஸ்லேருந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உடனே தெரியாது, கண்டிப்பாக ஒரு 3 வீக்ஸ் ஆகுது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு ஹேர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஸ்கேல்பில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ கண்டிஷனரை தவிர மோஸ்ட்லி நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா திக்காக வந்து க்ரோ ஆகும், ஃபாஸ்டராகவும் க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து pH பேலன்ஸ் பண்ணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய ஒரு என்ன சொல்கிறது குவாலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ரோஸ்மெரி வாட்டர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உண்மையாக ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து 2 வீக்ஸாக தான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் கூட பெட்டரான ரிசல்ட்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா சுகர் ஸ்டிக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். அதுக்கே ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, பட் அதை விட நான் தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். இது வந்து லாக்மியோட அப்சல்யூட் ப்ரஷ், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், கையிலே தான் அப்ளை பண்ணுவேன். பட் இந்த ப்ரஷ் உண்மையாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் டு பி ஃப்ராங்க் இந்த ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, நல்லாவும் அழகாக ஈவனாக வந்து அப்ளை ஆகுது. நல்ல ஒரு சிம்பிளாக மேக்கப் போட்ட மாதிரி நல்ல அழகான ஒரு ஃபீலும் கொடுக்குது, ஈவன் டோனாக பேட்சியாக இல்லாமல். அண்டு அங்கங்கே வந்து ஏதாவது பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் கவர் ஆகுது. அண்டு ஐப்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன். இதுலேயே நான் ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க்கராக அப்ளை பண்ணேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நான் மேலேயும் கீழேயும் ஒரு சின்னதாக வந்து ஒரு மைல்டான லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து த்ரெட்டிங் வந்து பண்ணுறதே கிடையாது. ஸோ நியர்லி 5 months ஆகும்போது ஸோ எனக்கு வந்து ஒரு ஈவனாக வந்து நான் லைன் வந்து வரைஞ்சிட்டேன் அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி க்ரூமிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ஈவனாக தெரியும். ஸோ அன்ஈவனாக தெரியாமல் ஈவனாக தெரியும் அப்படின்றதுக்காகவே. அண்டு ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னுட்டு. நார்மலாக என்னோடய ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கும் கிடையாது, ரொம்ப தின்னும் கிடையாது. பட் அந்த ஃப்ரண்ட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும், மற்ற இடத்துல கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஜஸ்ட் நான் மேலேயும் கீழே ஒரு மைல்டான லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ரூம் பண்ணும்போது நல்லா திக்காக இருக்கிற மாதிரி நேச்சுரலாகவும் தெரியுது, ரொம்ப ஹெவியாகவும் தெரியாமல். ஸோ இந்த லுக் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ண ஒரு 3-4 times ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ட்ரிக்ஸ் வந்து தெரியுது. அது பார்க்கறதுக்கும் நம்ம செட்டிலான ஒரு மேக்கப் லுக்காக ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஐலைனர் வச்சு நான் ஃபுல்லாக கொடுக்காம ஜஸ்ட் விங் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். அது ரீசெண்ட் டைமில் ரொம்பவே நல்லா இருக்கும் ஷூட் எடுக்கும்போது. அண்டு லிப்க்கு வந்து இந்த சுகர் பப்போட இந்த லிப் பாம் செம்மையாக இருக்குங்க. உண்மையாகவே லிப்ஸ்டிக்கை விட இந்த லிப் பாம் வந்து எனக்கு எப்போவுமே யூஸ் பண்ண பிடிக்கும். இதுலேயும் அந்த பிங்க் கலர் செம்ம அழகாக இருக்குது அண்டு நல்லா இருக்குது, ரொம்ப நீட்டாக லுக் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் நிவ்யா டப் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக எனக்கு நிறைய பேர் டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. நார்மலாக இது நிவ்யா எல்லாருக்குமே தெரியும், நிறைய வருஷக்கணக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச டப் தான். பட் இது வந்து நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை, நிறைய மாய்ஸ்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நிவ்யா ரொம்ப கம்மி தான். என் ரீசெண்ட் டைம் இப்போ நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இது யூஸ் பண்ணுங்க சிஸ்டர், நீங்கள் வந்து கையிலலாம் வந்து நல்லா இருக்கும் இன்னும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காகவே நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் ரிசல்ட்ஸுமே உண்மையாகவே செமையாக இருக்குது. அண்ட் இந்த நெயில் பாலிஷ் பற்றி சொல்லணும். ரீசெண்ட் டைம் நான் என்னன்னு தெரியல, நெயில் பாலிஷ் பைத்தியமாயிட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப வந்து யோசிப்பேன், ஏதாவது வந்து நெயில் பாலிஷ் போடணும். மெயினாக வந்து என்னோடய கைக்கு நான் வந்து கேரே எடுத்துக்க மாட்டேன். பட் இப்போ வந்து என்னன்னு தெரியல, நெயில் பாலிஷ் பைத்தியமாயிட்டேன்னு சொல்லலாம். சுகர் பாப்பில் எல்லாமே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி எல்லா கலர்ஸுமே வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குது நல்லா. இது வந்து அந்த எல்லோ அண்டு அந்த டீல் ப்ளூலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெயில் பெயிண்ட் மாதிரி ஒரு லுக் வரும். அதோடு இந்த கலர் எஃபெக்ட்ஸோட அந்த ஒரு மாதிரி கோட் மாதிரி நீங்கள் ஃபைனலாக நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கோட் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பொட்டு வச்சாச்சு. அண்ட் பொட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பொட்டு ட்ரை பண்ணியிருக்கேன், இது ஓல்டு மாடல் பொட்டு. அதுக்கப்புறம் டேக்கோட பெர்ஃப்யூம், இதுவும் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இது வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுறக்கூடிய ஐட்டம். அண்ட் அகெயின் ரீஸ்டாக் நான் பண்ண ஒரு ஐட்டம் இது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் என்னோடய அவுட்ஃபிட் நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாராவது ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃபைனலாக வந்து என்னோடய ஹேரோட லுக் நான் காட்டுறேன். ஸோ கொஞ்சம் நல்லா லென்த்தியாகவும் க்ரோ ஆகிருக்கு, சில ஹேர் ஃபாலும் எனக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கு. மெயினாக நான் வந்து ஒரு ஹேர் கட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் ஹேர் கட் பண்ணேன்னா நம்ம அப்கமிங்
அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க வீட்டில் ஒரு வழியாக. ஸோ அதனால் வந்து அதுக்கு மட்டும் நான் கட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து க்ராப் ஜீன்ஸு பிளாக் கலர் அண்ட் மேலே வந்து டை அண்ட் டை ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் வியர் பண்ண லுக் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இப்போ நான் வந்து ஒரு ஷாப்பிங் போகிறேன். மெயினாக வந்து ஒரு கிஃப்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. என்ன கிஃப்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிப்பு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். என்னன்னு சொல்லலை, நான் டிப் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்களே கண்டுபிடிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.